வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, உங்களை நம்பித்தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஆன்மீகன்ற பணியில் இறங்கியிருக்கோம். கரம் கொடுங்க, கை கோருங்க, வெற்றியாக்கி தாருங்க. இதை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு 2026ஆம் ஆண்டுக்கான சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் நற்பலன்களா தீய பலன்களா, எந்த கிரகங்கள் நன்மை தருது, எந்த கிரகங்கள் தீயவனை தருது அப்படின்னு சொல்லிலாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இது பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, நாம பதிவுக்குள்ளார போலாம். நண்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். எப்பொழுதும் சொல்வது போல் கடகராசிக்காரர்களே, உங்களுக்குண்டான பரிகார பலன்களும் இவர்களுக்கு பலன் சொல்லி முடித்தவுடன் அடுத்தது உங்களுக்கு பரிகார பலனை சொல்ல இருக்கிறேன். அதுவரையும் காத்திருந்து வீடியோவை பாருங்கள். சரி, பலனுக்குள் போலாம். சிம்மராசிக்கார நண்பர்களுக்கு முதலில் யோகம், சொத்து, பத்து, வண்டி, வாகனம் இவை அனைத்தும் சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு கிடைக்க இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது. ஒன்று குரு பகவான், மற்ற 2 கிரகங்கள் ராகு, கேது. இவங்க 3 பேரும் இந்த வருஷத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால முதல்ல குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அவரு பெயர்ச்சி ஆகி உங்க ராசிக்கு தரக்கூடிய நற்பலன்கள் தான் அவ்வளவு அபரிதமான பலன்கள். சொத்து, பத்து, வண்டி, வாகனம், மண்மனை இது போன்ற யோகங்கள்லாம் சிம்மராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வருடம் குரு பகவானால் கிடைக்க இருக்கிறது. அதே போல உடல் நலிந்து போய் நோயுற்றவர்களுக்கெல்லாம் விமோச்சனம், நோய் நொடி நீங்கி சுகமாக திடகாத்திரமாக வாழ்வாங்க. படிப்பு, கல்வி இவைகளில் சரியாக படிக்கல, சரியாக கல்வி போக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ற நிலை நீங்கி நல்ல முறையாக படிச்சு நல்ல முறையாக கல்விக்கு போவாங்க. அதுக்குண்டான காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துடுச்சு. தேர்வு எழுதுறவர்களுக்கும் வெற்றிதான். அரசு தேர்வு எழுதினவர்களுக்கு இந்த வருடம் சிம்மராசிக்கார நண்பர்களே வெற்றி தான். அரசு தேர்வு இந்த வருடம் பிளான் பண்ணிங்க, எழுதுனீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு உங்களுக்கு. அதே போல சிலருக்கு தாய் வழி உறவுகளால சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியமும் இருக்கு. தாயால அனுகூலம், தாய் வழி உறவுகளால அல்லது தாய் வழியில சொத்துக்கள் யோகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியமும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. அதே போல ரியல் எஸ்டேட்காரங்க, ரியல் எஸ்டேட்ல பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம் இந்த காலம் குரு பகவானால கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட்காரங்க ரியல் எஸ்டேட்ல சில பேர் இந்த வில்லங்கமான நிலங்கள், வில்லங்கமான பிரச்சனை உள்ள நிலங்கள் இப்படியெல்லாம் வாங்கி அதில் மாட்டிக்கிட்டு சில பேர்லாம் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. அதற்கெல்லாம் தீர்வு காண அதில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான நேரங்காலம் வந்துடுச்சு. அதில் நீங்கள் வெற்றி பெற்றுடுவீங்க. வில்லங்கம் சிக்கல் இருக்கக்கூடிய நிலம் உங்களுக்கு கைகூடும். அதில் இருந்த பிரச்சனை சிக்கல் எல்லாம் நீங்கி ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடையறதுக்கு உண்டான பாக்கியத்தை குரு பகவான் தரார். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அமோகமாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. நல்லா பிளான் பண்ணிங்க. உங்கள் தொழிலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான பாக்கியம் சூழல் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கு. அதே போல சிலருக்கு கடன் பிரச்சனைகள்,
கடன் தொந்தரவு, கடன் சிக்கல், இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் கடன் நீங்குது. கடன் சிக்கல்ல இருந்து வெளிவந்து நல்லபடியாக கடன் தீர்த்து விடுவீங்க. நல்லபடியாக அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அதே போல நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க, பிரச்சனையில, சிக்கல்ல, வில்லங்கத்துல, விவாகரத்து இது போன்ற நிலையெல்லாம் ஈடுபட்டிருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணப்படி, உங்களுடைய மனோநிலைப்படி வெற்றியாக இந்த வருடம் கொடுக்க போகிறார் குரு பகவான். அதே போல தொட்டது எல்லாமே உங்களுக்கு விளங்கும், வச்சது எல்லாமே துலங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வருடம் தான் இந்த வருடம், சுலபமாக சொல்லணும்னா. அதையும் தாண்டி சிலருக்கு லாட்டரி யோகம், புதையல் யோகம் இவையெல்லாம் கிடைக்க இருக்கிறது. புதையல் யோகம் அப்படின்னு தான் ஏதோ கீழே இருந்து தோண்டி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றலாம் நினைக்காதீங்க. புதையல் யோகங்கிறது கீழே இருந்து எது கிடைச்சி எடுத்தாலும் அதுக்கு பேரு புதையல் யோகம்தான். கீழே ₹1 கிடந்து நீங்க எடுத்தீங்கனாலும் அதுக்கு பேரு புதையல் யோகம்தான். இப்படி ஒரு அமைப்பை தான் புதையல் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி பழைய காலத்துல படத்தெல்லாம் நீங்க பார்த்த மாதிரி பூமிக்குள்ளார இருந்து குடம் அண்டாலாம் பொற்காசு நிறைய கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். அதுக்கு புதையல் யோகம்னு தான் பேரு. ஆனா அது போல சிலருக்கு, ஏதோ ஒரு சிலருக்கு அமையும். மீதி உள்ளவர்களுக்கெல்லாம் இது போன்ற பலன்கள் தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஜாதக பலன்ல அவங்கவுங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி இந்த புதையல் யோகம்லாம் அமையும். அது போல இந்த புதையல் யோகம் சிலருக்கு உண்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் கண்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனை எல்லாம் மாட்டியிருப்பாங்க. இந்த கண்டங்கள்லாம் நீங்கிரும், சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும். இவையெல்லாம் தீர்ந்து நீங்க வெற்றி மேல் வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த வருடம் வந்துடுச்சு. மிக சிறப்பான குரு பெயர்ச்சி இந்த வருடம் சிறப்பாக இருக்குது. சிறப்பான பலன்களையும் தரப்போறார். ராகு கேது பகவானின் பெயர்ச்சி இந்த வருடம் தான். ராகு கேது பகவானின் பெயர்ச்சி அது பெயர்ச்சி ஆகும் பொழுது அதனின் பலனை பார்க்கலாம் நாம. ஏன்னா அதனுடைய பலன்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால ராகு கேது பெயர்ச்சி ஆகும்போது அது தனியாகவே பதிவு நான் போடுறேன். அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ குரு பெயர்ச்சி மெயினாக உங்கள் ராசிக்கு சிறப்பான நற்பண்களை அள்ளி கொடுக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்தது கடகராசி அன்பர்கள், நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது எனக்கு. உங்களுக்கு கடந்த காலமாக பொருளாதார நெருக்கடி, சிக்கல், எதிலும் தோல்வி, எங்க போனாலும் கஷ்டமான சூழல், இப்படி அவமானம், அசிங்கம் இதையெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான தீர்வு, பரிகாரம் திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் இந்த 2 ஊருக்கும் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபடுங்க. கீழப்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானை வழிபடுங்க. 2 பேர்த்தையும் வழிபட்டுட்டு முடிஞ்சா அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணிட்டு சிவபெருமான வழிபட்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுடைய சிக்கல், பிரச்சனை, துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மையும் வெற்றியும் உண்டாகும். எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான பயமோ வேண்டாம். தைரியமா இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். சிறப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். எம்பெருவான் சிவபெருமான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவு மிக அருமையான பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ராசி சொல்லி கொண்டு இருக்கேன். நாளைக்கு கன்னிராசியை பத்தி பார்க்கலாம். அதே போல சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு உண்டான பரிகார பலன்கள் நாளைய பதிவுல கட்டாயம் உங்களுக்கு பதிவாகும். இப்போ நான் இந்த பதிவை சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம் சொல்கிறேன்.